ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தோடைய கதை என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இனிமேலும் பார்க்க வேண்டாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. வழக்கமாக இந்த மாதிரி கதை சொல்கிற வீடியோஸில் முடிஞ்ச அளவுக்கு படத்தை பார்த்துருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர் சொல்கிற கதையை கேட்கும்போது இருக்கிற ஃபீடை விட விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த கதை கனெக்ட் ஆகும். ஆனால் 2 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்க முடியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ்லாம். அதனால தான் அந்த ஃபீல் இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படிப்பட்ட என்ன படம் பார்க்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ண வச்சிட்டாங்க. அது எதனாலன்னு கதையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ரிவ்யூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றேன். இப்போ அங்கே கதையை ஆரம்பிக்கலாம். இந்த கதை நடக்கிற காலகட்டங்கிறது 1959 இருந்து 1965 வரை இருக்கு. படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோ செலின், அதாவது சிவகார்த்திகேயன் ட்ரெயினை எரிக்கிறதுக்காக அது வழிமறிச்சு நின்றுட்டு இருக்காரு. அவர் கூட புறநானூற்று படையின ஹிந்திய தாய்மொழியா இல்லாத மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கின மாணவ இயக்கங்கிறது இருக்கு. அதோட தலைவரா சிவகார்த்திகேயன் இருக்காரு. அந்த ட்ரெயின்ல தான் ரஷ்யன் இன்டெலிஜென்ஸான KGB ட்ரைனிங் எடுத்து வந்த ரவிமோகனும் இருக்காரு. ஹிந்தி திணிப்புக்கு தங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக புறநானூற்று படை அந்த ட்ரெயினை எரிக்கிறாங்க. ட்ரெயினை எரிச்சிட்டு ஜனங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள வெளியேற்றவும் செய்யறாங்க. இந்த சீன்ல அவங்களை பிடிக்க வர ரவிமோகனை கையை உடச்சிட்டு சிவகார்த்திகேயன் எஸ்கேப் ஆகிறாரு. இதை பத்தின ரிப்போர்ட்டை இன்டெலிஜென்ஸ் PM நேர்கிட்ட கொடுக்குறாங்க. ரயில்வே வேலைக்குண்டான நியூஸ் ஹிந்தி பேப்பர்ல வந்திருக்கு, தமிழ் பேப்பர்ல வரலங்கிற கோவத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா ட்ரெயினை கொளுத்தும் போது சிவகார்த்திகேயன் கூட இருந்து அவரோட ஃப்ரெண்டும் செத்து போயிட்டாருங்கிறது மறுநாள் தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால தன்னால தான் தன்னோட ஃப்ரெண்ட் செத்துட்டாங்கிற கில்ட் அந்த புறநானூற்று படையே தேவையில்லைன்னு அதை கலைச்சிடறாரு. இந்த படத்துல எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தின சீன்ல இதுவும் ஒண்ணு. அது எதனாலன்னு கடைசியா சொல்றேன். இங்க இருந்து கட் பண்ணி 6 வருஷத்துக்கு அப்புறம் 1965 கதை நகருது. இப்போ சிவகார்த்திகேயன் ட்ரெயின்ல கரியலி போடுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா இருந்ததுனால வீட்டு சூழ்நிலை படிப்பு பாதிலேயே விட வேண்டியதா இருக்கு. இப்போ 1965 ஹிந்தியை கட்டாய மொழியா மாத்தணும்னு ஒரு மசோதா கொண்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி பொது இடத்தோட ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஹிந்தியில மாத்துறாங்க. இதை எதிர்த்து திரும்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் செயல்படுறாங்க. பிரச்சார மண்டல்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்தி கோச்சிங் சென்டரையும் எரிக்கிறாங்க. இப்போ இதை எரிச்சது யாருன்னா சிவகார்த்திகேயனோட தம்பியான அதர்வா தான். அதரோட கேரக்டர் உண்மையாகவே மொழிபோர்த்தியாகியான ராஜேந்திரனோட கேரக்டர் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த பில்டிங் எரிஞ்ச கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ரவிமோகன் அந்த ஊருக்கு வராரு. பில்டிங் எரிச்சது தம்பி தான் தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடாதுன்னு சத்தியம் வாங்கிடுறாரு. இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயனுக்கு TTR ப்ரமோட் ஆகிற சான்ஸ் கிடைக்குது. அதுக்காக ஒரு 6 மாசம் ஹிந்தி கத்துக்கிறாரு. அப்படி தன்னோட ப்ரமோஷனுக்காக ஒரு அட்டன் பண்ற இன்டர்வியூல மற்ற ஸ்டேட் பசங்களை கம்பேர் பண்ணும்போது அவரோட ஹிந்தி கம்யூனிகேஷன் மார்க் கம்மியா இருக்கு. பிறந்ததுல இருந்து தாய்மொழியா ஹிந்தி பேசுறவங்களையும் புதுசா ஹிந்தி கத்துக்கிறவங்களையும் ஒன்னா கம்பேர் பண்றதுனால அவருக்கு அந்த வேலை கிடைக்காம போயிருது. இன்டர்வியூக்கு போற வழியில தான் பார்த்த UPSC எக்ஸாம் எழுத போன ஒரு ஸ்டூடெண்ட்டும் இதே காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுனால அவர் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. தங்களோட தாய்மொழி மறுக்கப்படுறதுனால தங்களுடைய வாழ்வியலும் அழிக்கப்படணும்னு திரும்பவும் போராட்டத்தில் இறங்குறாரு. தம்பி கேங்கோட சென்று CM இருக்கிற நேரத்தில் ஆளுங்கட்சியோட கட்சி கொடியை எரிக்கிறாரு. அப்பதான் அவர் தம்பிக்கே தெரியுது 6 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் எரிச்ச புறநானூற்று படையோட தலைவர் இவர் தான். கொடியை எரிச்சிட்டு இவங்களாம் தப்பிச்சாலும் வேற ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட மாட்டி இறந்துடுறாங்க. இந்த விஷயத்துக்கும் சேர்த்து கண்டனம் சொல்ற விதமா மக்களை திரட்டிட்டு அதர்வா ஊர்வலம் போடுறாரு. அந்த ஊர்வலத்தில் வச்சு அவர் சுட்டு கொண்டு வர்றாங்க. அவர் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயில வச்சு டார்ச்சர் பண்ணப்படுற சிவா உள்ள இருக்கிற சூப்பரண்டோட உதவியால தப்பிச்சு திரும்பவும் புறநானூற்று படையை ஆக்டிவேட் பண்ணி டெல்லிக்கு போய் இந்திரா காந்தியை பாக்குறாரு. ஹிந்தி திணிப்பால ஹிந்திய தாய்மொழியா இல்லாத மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்றாரு. அவங்களும் மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, இந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. இதனால புறநானூற்று படை ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் வாக்குச்சீட்டு மூலமா மக்களோட ஆதரவை திரட்டுறாங்க. இந்திரா காந்தி கோயம்புத்தூர் வரும்போது அவங்கள்ட்ட அந்த எவிடன்ஸை கொடுக்கணும்னு பொள்ளாச்சியில எல்லாரும் கேதர் ஆறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ட்ரேஸ் அவுட் பண்ணி ஜெயம் ரவி ஃபோர்ஸோட அந்த ஊருக்குள்ள வந்துடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊர்க்காரங்களையும் டார்ச்சர் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கோட்டு சீட்டு எல்லாத்தையும் குடிசொண்டில ஏற்றி இந்திரா காந்திட்ட போய் சேர்த்துறாங்க. சிவாவுக்கும் ரவிமோகனுக்கும் நடக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட்ல ரவிமோகன் செத்து போயிடுறாரு. கடைசியா கட்டாயமா ஹிந்தி படிக்கணுங்கிற சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வாபஸ் வாங்கிடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கணும்னு அண்ணாவோட தலைமையில சட்டத்தை கொண்டு வராங்க. இதோட படம் முடியுது. இப்போ படம் பார்த்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத சொல்றேன். இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கேம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் மொழிப்போருங்கிற உண்மையான ஒரு வரலாறை வச்சு உருவாக்கப்பட்டிருக்குன்னு. ஆனால் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வர எல்லா காட்சிகளும் கதாபாத்திரம் கற்பனையே அப்படியே ஏதாவது உண்மையான நிகழ்வுகள் கூட சம்மந்தப்பட்டிருந்தா எதிர்ச்சியாக நடந்தது தான் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக மொழிங்கிற விஷயத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஓட வைக்கணும், கற்பனைங்கிற விஷயத்தை வச்சு மற்ற ஸ்டேட்லேருந்து வைக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல தோணுது. 2வது ஸ்கேமுங்கிறது இந்த படத்தை உருவாக்கின ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணது. இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது ரெட் ஜெயின்ஸ் தான். ப்ரொடியூசர் ஸ்டூடியோ என்டர்டைன்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ரெட் ஜெயின்ஸ்னு என்னதான் உருட்டினாலும் உண்மை என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் இருக்கிறதுல DMKவோட ரெட் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தை ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமாக தான் பார்க்க முடியல தவிர ஒரு கமர்ஷியல் படமாவோ இல்லை பயோபிக்காவோ பார்க்க முடியல. இப்போ இந்த படத்துல எதனா கரெக்டா செட் ஆகலன்னா ஓப்பனிங்ல அந்த ட்ரெயின் எரிக்கிற சீன்ல இருந்தே செட் ஆகல. தங்களோட கண்டனங்களை தெரிவிக்கிறதுமா வரலாறு ட்ரெயின் எரிக்கிற சம்பவங்கள் உண்மையாக நடந்திருக்கானா நடந்திருக்கு. ஆனா ஃப்ரெண்டு சேர்த்து போயிட்டாங்க காரணத்துக்காக புறநானூற்று படையை களைச்சி விட்டது சரியா வரல. ஏன்னா ட்ரெயின் எரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் சொல்லியிருப்பான் போயிடலாம், சண்டைனா சாவு வரதான் செய்யும், அடிமையா இருந்து வாழ்றதுக்கு பதிலாக வீரனா சாவலான்னு அவன்கிட்ட டைலாக் பேசிட்டு அவன் செத்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணதுங்கிறது ஒரு குழப்பமா இருக்கு. இதுவே ட்ரெயின் எரிக்கும் போது அந்த ஜனங்களுக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்ணிருப்பாரு. இதுல ஒரு ஹிந்திக்காரன் மட்டும் தமிழ்ல போய் பேசிட்டு இருக்காரு. படத்துல இன்னொரு ரொம்ப முக்கியமான சீனுங்கிறது IAS படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுறது. இது ரொம்பவே எமோஷனலான ஒரு சீன். ஆனா இதை ஃபுல்லா நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல.
ஏன்னா ஹிந்தியால் தான் செலியனுக்கும் அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம போயிருது. ஒருவேளை அந்த வேலை அவருக்கு கிடைச்ச அந்த பையனுக்கு இப்படி ஆனதுனால அந்த வேலையை விட்டுட்டு அவர் போராட்டத்தில் எங்கிருந்தாருன்னா அது நமக்கு வேற மாதிரியான ஃபீல் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்படி அந்த சீனை பார்க்கும்போது அதை ஒரு சுயநலமாக தான் பார்க்க முடியுது. இதில் சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ரொமான்ஸ் வர, ஏன்டா இப்போ தான் ஒருத்தர் செத்துருக்கான், அதில் மனசோடு தான் திரும்பவும் போராட்டத்தில் இறங்கியிருக்கேன், இதில் அடுத்த சீன்லேயே டூயட் பாடிட்டு இருக்கேன். படத்தில் இருந்த நல்ல விஷயங்கள்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அதர்வாவோட கேரக்டர் மற்றவங்க மேலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் சாமிங்காகவும் நடிச்சிருப்பாரு. ஆனால் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப நல்ல விஷயம் மொழிப்போர் எதனால நடந்துச்சுங்கிறத யதார்த்தத்தை காட்டினது. சும்மா மொழி தான் நம்மளோட அடையாளம், அதை பாதுகாக்கிறதுக்காக உயிரை கொடுத்தாங்கிற மாதிரி காட்டாமல் மொழியை திணிக்கிற விதமாக நம்ம மேலே அதிகாரத்தை திணிச்சு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுங்கிறத காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. அதர்வாக்கு அப்புறம் இன்னொரு நல்ல கேரக்டர்னா ரவிமோகன் கேரக்டர் தான். எதனால அவருக்கு தமிழ்காரங்களை பிடிக்கலங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க. தன்னோட அம்மாவை விட்டு ஓடி போன தன்னோட அப்பா ஒரு தமிழ்காரங்கிறனால தான் அவருக்கு இந்த கோவம். ஏன்னா அவங்க அப்பா மேலே கோவம்னா அந்த ஆளை கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டியதானா, சம்பந்தமே இல்லாதவன மேலேயே கோவத்தை காட்டிட்டு இருப்பேன். படத்துல இருந்த இன்னொரு அழகான விஷயம் சிவாவுக்கும் அதர்வாவுக்கும் இருந்த அந்த பிரதர்ஸ் பாண்டிங்க ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ரொமான்ஸ் கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் சீரியஸாக ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்த சீன்லேயே ரொமான்ஸ் வர்றதுனால நம்மளால அதை ரசிக்க முடியல. அதோட படத்தில் டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காங்க. வழக்கம் போல ஜிவி பிரகாஷோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் ஒர்க் மூலியமா 60s வைபை ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. படத்தில் இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் வியாபார நோக்கத்துக்காக வரலாற்று திருப்பி பண்ணதுனால நம்மளால அதை என்ஜாய் பண்ண முடியல. படத்தில் செட் ஆகாத இன்னொரு சீனுங்கிறது ஹீரோயின் கிளைமேக்ஸில் ரேடியோவில் பேசுறது. ஹீரோயினுக்கு படத்தில் திக்குவாயின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரேடியோவில் பேசும்போது மட்டும்தான் திக்கும். இதே மாதிரியான சீனை தான் நடிகர் திலகம் படத்தில் சமந்தா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆனது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அவங்க படம் முழுக்க திக்கியிருப்பாங்க. சாதாரணமாக 3 மொழியில் சரளமாக பேசுகிறவங்க மைக்கில் மட்டும் திணறுவாங்கன்னு சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை. இந்த படத்தில் சொல்லியிருக்க மாதிரியே கிட்டத்தட்ட 200 பேர் ஹிந்தி திணிப்பு எடுத்து போராடி இருந்திருக்காங்க. அதில் முன்தளத்தில் இருந்து போராட்டத்தை வழி நடத்தினது மாணவியக்கங்கள்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் தமிழ் மாணவர்களால் நடந்த இந்த விஷயத்தை எல்லா மாநிலங்களை சேர்ந்தவங்களும் சேர்ந்து தான் செஞ்சாங்கன்னு சொல்றது மற்ற ஸ்டேட்டில் படத்தை வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய வரலாற்று திரிப்பாக தான் பார்க்க முடியுது. இதில் படம் ஓடலான்னு சொல்லி தமிழர்களுக்கு மொழிப்பட்டு இல்லாமல் போயிருச்சுன்னு நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்லேயே நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். படம் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்காதவங்க பார்க்க வேணாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, இருந்தாலும் பார்த்து தான் ஆவேன்னு சொன்னால் அது உங்கள் இஷ்டம், என்னால் எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் எனக்கு வேற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் ஒன்று இருக்குது. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் டிஎம்கே இந்த படத்தை எடுத்திருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாகவே தெரியும். ஆனால் ஹிந்தி திணிக்கப்பட்டது, மொழிப்போர் நடந்தது, அது 200 பேருக்கு மேலே இருந்தது, மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுத்தப்பட்டதுங்கிறது அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு விஷயமா தானே இருக்கும். 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரான கட்சியாக இருந்தாலும் இப்போ கூட்டணியில் இருக்கிறனால இந்த எலெக்ஷனில் அது அவங்களுக்கு பேக் ஃபயராக தானே அமையும். இதெல்லாம் எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எவன் இப்படி ஒரு மட்டமான ஐடியா கொடுத்தான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பேசினதில் எதை நான் மாற்றிக்கிட்டே நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரவைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.